எல்லாம் செக் பண்றாளியா யாரு செக் பண்ணுவோம் என்ன மீன் வந்துச்சு கரோடு எடுத்துருவேன் கரோடு பண்ணி தான் வெட்டுற பாரு கட்டையை கிளீன் பண்ணிட்டு கரோடு நீயே வெட்டுரு என்ன எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு கரோடு செல்லணும் போடு செலவே எங்கே விடுங்கய்யோ தலையை எலும்பு தலை விட்டு வந்துட்டு வண்டிக்காரனுக்கு இந்த வண்டிக்காரனுக்கு கூலிக்காரர்களுக்கு ஏலத்தூர்களுக்கு மொத்தம் 1000 ரூபா போச்சுன்னா இங்கே என்ன மயிலா இருக்குதாங்க தலையே நிற்கல தெரியுமா போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா இருக்கு ஆந்திரா ஆந்திரா பெரிய போட்டு வரோம் பங்கு வைக்கிற மாதிரியா அது போயிடுண்ணா ஓகே போச்சா போயிடும் எலும்பு எல்லாமே போயிடும் பங்கு ஒரு சைடில் கிளீன் பண்ணிக்க ஓகேவா என்ன கருடு அப்படியா அவ்வளோ மரப்பா வந்தது இருக்கட்டும் அந்த மான் மீன் எத்தனை மணிக்கு நீ வருவ கரெக்டாக சொல்லு எனக்கு நீங்க எத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஓய்வுங்க இங்க நாங்கள் எந்த டைம் இருக்க மாட்டேங்க ஒரு டீ வாங்கிக்க போய்ண்ணா டீ கொடுப்பா என்ன பாரு கடை கிடையாது சரிக்காவா நீங்க எப்போ வரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கொடுப்பா கீழே பெட்டி சோடியா மணி பிடிச்சிட்டு மணி நான் இப்படிதான் தெரியவே இல்லைண்ணா வர மாதிரி கேட்குறீங்க நீங்க சுத்திக்காரு ரெண்டு கிலோ மீன் நம்ம முனையை பிடிச்சி நகரத்தில் தான் பிடிக்கணும் நான் எப்படி பிடிக்க முடியும் நீ அந்த சைடு பிடிச்சி தூக்குனதே இல்லையா எது சைஸ் எதை நிறுத்துக்கோங்க அடுப்பு வேண்டாமா ஓ விவசாயம் போடணும்னா 1 லட்ச ரூபா இது பண்ணணும் சுத்தமா 1 லட்ச ரூபா
எப்போ போகிற சிவகாசி? போவோம். ஸ்ட்ரைக்கில் போயிட்டு வந்துரு. ஸ்ட்ரைக்கு தான் போவோம். ஸ்ட்ரைக்கு தான் நடந்துருக்குது. ஸ்ட்ரைக்கு தான் நடந்துருக்குது. 5ஆம் மாதம் எப்பயுமே 5ஆம் மாதம் போவேன். 5ஆம் மாதம் லாஸ்ட்டில் போவேன். இதெல்லாம் நிறைய எப்படி வெயிட் போடுறது என்ன பைப்புண்ணா என்ன தலைவடி அது போட்டுருவா. தலையிலே போட்டுருங்க. இந்த ஒரு கவுத்தா போடு போடு. இந்த ஒரு கவு கொடுத்தா இல்லைங்க தலையிலே போட்டுருவா. மேலேயே இதில் போடு, இதில் போடு. சரி ஒயிட் பீஸ் அதாவது கோவிலுக்கு வருவாரு. கல்லூரி தான் வரும். அவனா வண்டி எடுத்துரு. சரியா வண்டி எடுத்துரு. ஆமா லாஸ்ட் என்ன டூ சரியா இருக்கு வாங்கிக்கிங்க. அதை போனாங்கண்ணா இது தூள் பாரியா? ஓகே ஓவர்.